என்ன நடந்தாலும் சரி ரஞ்சி டிராஃபில ஆடவே மாட்டோம், ஐபிஎல் தொடருக்கு தான் தயாராகும் அப்படின்ற மாதிரி இசான் கிசானும் ஸ்ரேயஸ் ஐயரும் ரஞ்சி டிராஃபில ஆடவே இல்லை. இந்த நிலையில தான் இவங்க ரெண்டு பேருக்கு மேலேயுமே பிசிசிஐ நடவடிக்கை எடுக்க இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு, பிசிசிஐ என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். சொந்த மண்ணில் இங்கிலாந்துக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்திய அணி. முதல் 2 டெஸ்ட் போட்டியில் விக்கெட் கீப்பரா இருந்தது யாரு அப்படின்னா கேஎஸ் பரத் தான். பட் பெரிய அளவுல ரன்களை சேர்க்க முடியல, பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருந்தாரு. இதனால 3வது டெஸ்ட் போட்டியில கேஎஸ் பரத்துக்கு பதிலா இசான் கிஷனை கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இசான் கிஷனை பொறுத்த அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரிலேயே மனசோர்வு காரணமா பாதியிலே விலகி இருந்தாரு. அதற்கு பிறகு எந்த ஒரு கிரிக்கெட் போட்டியிலுமே ஆடல. இதனால இந்திய அணிக்கு திரும்பணும் அப்படின்னா ரஞ்சி டிராஃபில விளையாண்டு தன்னோட ஃபார்மை நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் வலியுறுத்தி இருந்தாரு. ஆனா ராகுல் டிராவிட் பேச்சை கேட்காத இசான் கிஷன் நேரடியா பரோடாவுக்கு போயிட்டாரு. அங்க பாண்டியா பிரதர்ஸோட சேர்ந்து 2024 ஐபிஎல் தொடருக்காக தன்னோட பிராக்டிஸ் தொடங்கிட்டாரு. இதனால நிறையவே விமர்சனங்கள் எழுந்தது. என்ன காரணம் அப்படின்னா மத்திய சம்பள ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஃபிட்டா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ரஞ்சி டிராஃபில விளையாண்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி பிசிசிஐ செயலாளர் ஜெய்சா சொல்லியிருந்தாரு. சோ கண்டிப்பா ரஞ்சி டிராஃபில ஜார்க்கண்ட் அணிக்காக இசான் கிஷன் களமிறங்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் அங்கேயும் ஏமாற்றம் தான், இசான் கிஷன் விளையாடவே இல்ல. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரேயஸ் ஐயர் இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில காயம் காரணமா வெளியேறினாரு. ஸ்ரேயஸ் ஐயர் பெங்களூர்ல இருக்கக்கூடிய என்சிஏல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. காயத்தோட தன்மை பெருசா இல்ல அப்படிங்கிறதுனால இந்திய அணிக்காகவும் சரி ரஞ்சி டிராஃபிலையும் சரி ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடலாம், ஃபிட்டா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி என்சிஏ தரப்புல அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. சோ ஸ்ரேயஸ் ஐயருமே ரஞ்சி டிராஃபில பரோடா அணிக்கு எதிரான காலிறுதி போட்டியில மும்பை அணிக்காக களமிறங்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் அங்கேயும் ஏமாற்றம் தான். இன்னமும் என்னோட காயத்தின் தன்மை குணமாகல அப்படின்னு சொல்லி அந்த போட்டியுமே புறக்கணிச்சிட்டாரு ஸ்ரேயஸ் ஐயர். அங்கேயே முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஐபிஎல் தொடர்ல விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட பிராக்டிஸை தொடங்கி இருக்காரு. என்னதான் ராகுல் டிராவிட் ஜெய்சா எவ்வளவோ சொல்லியிருந்தாலும் கூட இவங்க 2 பேருமே ரஞ்சி டிராஃபில விளையாடவே இல்ல. இதன் காரணத்தினால தான் 2023-2024 ஆண்டுக்கான இந்திய அணியோட மத்திய சம்பள ஒப்பந்த பட்டியலில் இருந்து இவங்க 2 பேத்தையுமே நீக்குவதற்கான பணியை தொடங்கி இருக்காங்க பிசிசிஐ அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. இது சம்பந்தமா பிசிசிஐ தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வு குழு 2023 மற்றும் 2024 ஆண்டுக்கான மத்திய சம்பள ஒப்பந்த பட்டியலோட வீரர்கள் பட்டியலை இறுதி செஞ்சிருக்காங்க. அதை விரைவில் பிசிசிஐ அறிவிக்க போறாங்க. அந்த பட்டியலில் இருந்துதான் பிசிசிஐயோட அறிவுறுத்தலை கேட்காம ரஞ்சி டிராஃபில விளையாட மறுத்த ஸ்ரேயஸ் ஐயர், இசான் கிஷன் இவங்க 2 பேத்தையுமே நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற தகவல் வெளியிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஃபிட்னஸ் இருந்தும் கூட ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் இசான் கிஷன் 2 பேருமே ரஞ்சி டிராஃபில விளையாடாம இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை